ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான எக் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கேங்க. 3 முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து நீல வாக்கில் கட் பண்ண போகிறேன். ஒரு முட்டையை வந்து 4ஆ கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். புது ரெசிப்பிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ முட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி எடுத்துருக்கேங்க. இட்லி பொடியிலே வந்து உப்பு இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல. உங்களுக்கு உப்பு வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டைமில் வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி பொடி மசாலாலாம் முட்டையில் நல்லா சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடி முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.